அன்னைக்கு ஒரு நாள் மீஷோலேருந்து ஒரு பார்சல் வந்திருந்துங்க. நான் என் ஹஸ்பண்ட காமிச்சிட்டு, இங்கே பாருங்கள் இதை கொஞ்சம் அன்பாக்சிங் பண்ணணும், கொஞ்சம் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் கொடுத்தேன். அவரோட மைண்ட் வாஷ் எப்படி திரும்ப இருந்துச்சு, என்னதான் கூப்பிடுறேன் பாப்புலர் ஃபிகர்னா இதான் ஒரு ப்ராப்ளம். இப்படி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி சரி கொடு சலிச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. சரி என்ன தான் ஆர்டர் போடுற எப்போ பார்த்தாலும் அப்படின்னாரு. என்ன பெட்ஷீட் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே இது சோஃபா கவரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டார். பரவாயில்லையே வீட்டுக்கு பொறுப்பாக இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு ரொம்ப பாராட்டினார். பாராட்டின முதங்கொண்டு அடுத்த கையிலேயே அடுத்த வாயிலேயே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது ஃபிட்டிங் மாதிரி கிடையாது, அதாவது நம்ம சும்மா அப்படியே பெட்ஷீட் மாதிரி போத்துற மாதிரி தான் வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பின் போட்டு தான் இது ஃபிட் பண்ண முடிஞ்சுது. அங்கங்கே இல்லைன்னா ஸ்டாப்லரோ இல்லைன்னா ஒரு பின்னோ அந்த மாதிரி போட்டு தான் அப்படியே ஸ்டிப் பண்ணிக்க வச்சேன். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்படியே லுக்கு நல்லா தான் இருக்குது. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தான் இந்த ப்ராடக்ட். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்.